கை தொட முடிஞ்சா நீ பேசாம நீ பேசாம நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் நீ ஆமலடா ஆமா ஆமா அவன் பொறுத்து அடிச்சியா நீ அவன் பொறுத்து நீ அடிச்சா அந்த கையில உட்காந்து போட்டா முட்டி போட்டு போட்டானே நிக்க வச்சு அடிச்சிட்டு தெரியுதா முடிஞ்சா போட்டா நீ காட்டுடா நீ ஆமலையா தான் அவளை படுக்க வச்சிடுறான் அவன் தான் என்ன சொல்லிட்டு போன தெரியுமா நீ ஆமலையா தான் படுக்க வச்சிடுறான் அவளையா வர சொல்றா வாடி வாடி கட்டி என்னடா படுக்க வச்சாடே என்ன படுக்க வைடா படுக்க சொல்றேன் நீ படுக்க வைக்கின ஐயா மலையவே சாய்க்கிற மாதிரி இருக்கும் அப்படியா டேப்பா இவரையா இவரையா இவரே படுக்க அடா டா 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 ஆச்சரியமாக இருக்கிறது. பாவி சண்டாளனாகப்பட்டவன் உலகத்தாய் என்று நான் கூறிக்கூட அனைவருக்கும் அன்னை என்று கூறிய போது காதல் காம வேட்டையில் அவன் இருக்கிறான். அவனுடைய கண்ணாகப்பட்டது அழகிலே மயங்கி விட்டு மறைக்கிறது புத்தியை. கண்களும் இன்ன வரல என்ன கோழியா பிடிச்சீங்க. பிள்ளைங்களா பயந்துக்குவாங்க. காலையில காலையாய் விட்டு வேப்பந்தாலையில் போட்டு மானே மருகதுவி மடுத்து கண்டு ரஞ்சிதவி சிக்கெட்டு ரஞ்சிதவி கட்டி அணைக்க வேண்டும். காமத்தை தீர்க்க வேண்டும். வெட்டு மொத்தம் ஒன்று தர வேண்டும். ராசராயகம் ஏன் விடுகிறாய்? அவன் பாம்பாட்டி பையன். அவன் உட்காந்து உட்காந்து முட்டி போட்டா போயிட்டா உட்காந்து மயில மயிலான மயில இறகு போடுமா? கொள்ளக்காரன் இந்த வார்த்தை சொல்லலாகுமா?
எத்தனையோ புத்திமதிகள் உனக்கு நான் எடுத்தெடுத்து கூறுகிறேன். உலகத்தை காக்க பிறந்தவள் நான். உனக்கும் ஒரு தாய் தான். அசுரகுலத்திலே பிறந்தாலும் உங்களுக்கும் நான் தாயாக தான் இருக்கிறேன். அதனால அன்னையாலே விட்டுவிட, உனக்கு தர்மமாக போகட்டும். பாதத்தை விடுகிறேன். இந்த பத்தினியை விட்டுவிடப்பா. மயில மயிலான மயில இறக்க போடுமா, பெடுக்குன்னு புடுக்கணும், தூக்கி போட்டு பெட்டுக்கு வெட்டுக்குன்னு புட்டுக்குன்னா தான் வேலையாகும். அதனால இவள் இப்பொழுது ஆசை அம்புடைய கெஞ்சினோ மிஞ்சோ மிஞ்சி மிஞ்சி ஓடுகிறான். ஆமா, கெஞ்சியோ கிளறியோ எதுவோ ஒரு வார்த்தை எடுத்து உரைத்த போதும் அவள் எஞ்சுகிறாள் மிஞ்சுகிறாள் மிஞ்சுகிறாள் ஓடுகிறாள் ஓடுகிறாள். ஆமாங்க, அவளுக்கு என்னடா நீ எல்லாம் கருமோ உனக்கு கோமாளியை வச்சு கூத்தாடி போட்டா அப்படி ஆசைப்பட்டு நானு நீயா நீயுமா என்னடா பாரு நீயா நீ மணியா தண்ணி போட்டு அப்படி வாய்க்கால தண்ணி போன மாதிரி சார் கருமாங்க. இல்ல இல்ல அதனால வேண்டி இல்ல ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம சொன்னதுக்கு நீ ஆசைப்பட்ட மத்தாளக்காரங்கிட்ட போ, கோமாளிக்கிட்ட போவாதுக்கு. ஆனா எனக்கு இல்லைனாலும் போகுதாயா, சாமி சாமியா இருப்பேன். இன்னொரு ஆள் பெரியாமன் அண்ணன் ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பெரியாம அதெல்லாம் போகட்டும். அந்த அக்கா சத்தியமா கோமாளிக்கிட்டு போயிடாது எலும்புக்குத்து. பெரியாமனா என்ன கொல்றதுக்கு தான் வந்து கூட்டியாந்து வச்சுக்கிறீங்க. சரி, எப்படி எப்படி என்னை பாபா நினைக்கிறாயா? தாரம் நினைத்தேன், சமைக்க நினைத்தேன், அதுக்கு மேல இருக்கு. மங்கின் ஆசைப்பட்டு ஆசையை கட்டி ஒரு மட்டுமல் ஓடுகிறாள். அப்பா என்ன இருக்கிறான், மகன் என்ன இருக்கிறான். நீ வந்து பெரிய சோற, ஆமா அது மாதிரி சிக்கடா சோற. பாளையத்தில் இருக்கிறீங்களா, இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மேல அந்த அக்கா பேர் வச்சு கூப்பிட கூடாது. நீங்க இந்த அக்காளுக்கு பேர் இன்னைக்கு நான் வச்சுட்டு போறேன், சிக்கடா சோரன். வேண்டாம், பார்த்து வேற வேண்டாம். யாரு பார்த்தாலும் சிக்கடா சோரன் சிக்கடா சோரனுக்கு அவனுக்கு பேர் வச்சவன் செத்து போயிட்டான். கண்ணே நீ தாயாக வந்தவளே தாய் தான். தாயாக வந்தவளை தாரமாக எண்ண வேண்டாம், அன்னையாக வந்தவளை நீ அவதூறாக பேச வேண்டாம். அந்த வேலையை கூட அன்னன்னைக்கு செய்யற வேலையா பரிச்சோம்னா அன்னன்னைக்கு செய்யற வேலையா அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு பாரு கரெக்டா கேட்பாரு. அந்த வேலையை அன்னைக்கு முடிச்சு விடணும். எல்லாம் சொல்லிவிட்ட பெரியசாமான பொண்டாட்டி என்ன நினைக்க தெரியுமா? அது வெத்து வெட்டுங்கிறது எனக்கு மட்டும் தெரியுது. ஏய் பண மரத்தே என்ன சங்கதினு அப்படியே கேக்குறாங்க. சரி முடியாதப்பா. ஆமாப்பா முடியாது. என்ன சொல்ற உனக்குதான் சப்போர்ட் இருக்குதா? ராஜேஸ்வரி அக்கா வீட்டுல போனன்னு 2 குறுக்கர் கடவாயா நீ எனக்கு சப்போர்ட் தெரியுதா? ஆனா என்ன இப்ப வாங்கிட்டேன். வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வாங்க பாரு. கடவாப்பால் இப்படி வச்சுக்கிட்டு வருவாரு. பெரியாமனுக்கு மட்டும் அந்த அக்கா போய் கடவாப்பால மட்டும் நெவுக்கு இடிக்கிட்டு தெலுங்கு வேற பக்கம் போயிடும். நீ என்னைக்கு எனக்கு வருகிறாயோ சரி அன்று முதல் உன்னை சிறையில் வைக்கிறேன். அடித்து விட்டார்.
இந்த சிறையில் ஒண்ணு யார் யார் இருக்கிறாங்கன்னு பாக்கலாம். உனக்கு ஏதோ உடம்பு கிடம்பு சரி இல்லையா? என்ன ஆச்சு? என்னை கட்டாத. உனக்கு ஏதோ உடம்பு கிடம்பு முடியல. ஆண்டு நல்லா என் மேல பாட்டு பாடுங்க. இப்ப வந்து பொழுதோடு வந்து நீ பிரம்மதான தேவேந்திரம் பொண்டாட்டி வச்சிருந்த. இப்ப வந்து ஈஸ்வரம் பொண்டாட்டி வச்சுக்கலாம். அத்தனை கூப்பிட்டா அரு கட்ட பண்ண. அப்பா அப்பா அது அப்படி எப்படி என்ன காரணம் அப்பா? நானே சிறைச்சாலையில் இருக்கிறேன். எதற்காக என்னை தேடி கொண்டு வந்தாய்? இந்த அக்கா என்னங்க தெரியுமா ஒண்ணு என்ன சொல்லுச்சு? நெசமால இது பொம்பளையா பிறந்து 7 ஊர் அழிச்சிருக்குங்க. என்ன சாதாரணம் நினைச்சியா அக்கா? பாரு, நான் என்னைக்கும் பொய் பேச மாட்டேன். நான் எல்லாரும் எதிரில சொல்லிவிட்டு போறேன். இந்த பையன் நல்ல பையன் நினைக்காதீங்க. வயசு 64 வயசு ஆகுது. ஆனா இருந்தாலும் 16 வயசு பண்ணி லவ் பண்ணி போக்கசரத்துல கும்மாங்குத்து குத்தி முந்தானே எடுத்து குடிச்சிட்டு வந்து தெரிஞ்சுக்கோ. மூஞ்சி பாரு மாலை குறக்காட்டம். அப்படியே ஒரு கூக்குள்ள இருக்குமா? கண்ணே, எதற்காகப்பா வந்தாய்? வந்திருப்பேன் சொல்கிறீர்களே. சிரஞ்சீவனத்தை ஆண்டு வரக்கூடிய வேங்க மகாசூரனாகப்பட்டவன் தந்திர மார்க்கமாக என்னிடத்தில் வரத்தை விட்டான். வீட்டுக்காரர் மண்ணா கண்ணே, இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. நாயம்மா மாயம்மா நாயம்மா அப்படி வேங்க மகாசூரனாகப்பட்டவன் வரத்தை பெற்றான். எப்படி தெரியுமா? அரணாக்கரை கட்டி ஆடவர் யாராலையும் என்னை கொல்லவா வெல்லவா முடியாது. ஆமா, அருணாக்கார கட்டிருக்கூடாதுட்டாங்க. அப்படி அவனை கொல்ல வேண்டும் என்றால் உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் 4ஆக இருக்க வேண்டும். உயிர் 1 உடல் 4. என்னன்னா ஆமா சொல்லிருப்போம். அதுவும் ஆடவராக இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை பெற்று ஈட்டிய வரத்திலே பலம் பார்ப்பது போல பிரம்மதேவனை சிறைபிடித்து விட்டார். தேவாதி தேவர்கள் எல்லாம் சிறைபிடித்தான் அந்த வேங்கை மகாசூரன். உண்மைதான். 1000 தான் இருந்தாலும் இந்த ஆதிசக்தியாக நான் இருந்தாலும் எனக்கு உடல் ஒன்றுதான், உயிர் ஒன்றுதான். అక్క ఇప్పుడు కుసలగారు పుండవాడు బదులుకు సరిపోవాడు ఇంటికి సరిపోవాడు తెలుసుకో. ఎమగల ముచ్చు వీడు ఆ ఎమగల ముచ్చు ఆ పేరు ఎమగల ముచ్చు గొడ్డంగిడికి పోతే ఏమిటి అడిగాడు అన్న కచ్చమ్మక వెయ్యి తోక్కంట వేయినాడు. சரி, அதனால நாம் வந்து இந்த சிறைச்சாலையில் இருந்து மீள வேண்டும் என்றால் அனைத்திற்குமே அறிந்ததற்கும் அறியாததற்கும் ஒரே ஒரு முதல் கடவுளாக ஒருவர் இருக்கிறார். அண்ணாகப்பட்ட ஆயக்கண்ணன் மாயக்கண்ணன் இருக்கிறார். அவரை அழைத்து கேட்டால் விமோச்சனம் கிடைக்கும். அதனால அண்ணன் வர பாட்டு பாட சொல்றாரு. மேல ஒரு பாட்டு பாடு அண்ணனுக்கு ஆண்டு மேல
அண்ணன் பொண்டாட்டிகளும் வந்துட்டாங்க. ஐயோ ஆயா 8 பட்ட ஸ்திரீகள். கோயிலுக்குள்ளே பாருங்க அம்மா ஏய், கோயிலே இவர்களெல்லாம் 8 பட்ட ஸ்திரீகள். சரி ஆகட்டும். என் அண்ணனாகப்பட்டவர் வருவார், சங்கீத இந்த அவளை பெண்ணை காப்பார். மாயனாகப்பட்டவர் வருவார், உன்னை மண்ணுக்குள்ளே அழுத்துவார். சென்று வருகிறேன். ஆனால் கேளுங்க. ஆனால் கேளுங்கள் நண்பர்களே, உமா பார்வதி ஆகப்பட்டவர் அதாவது அரக்கனாகப்பட்டவன் அடித்து அதோதம் செய்கிறான் என்று சொல்லி தன் மாமனாக இருக்கக்கூடிய பிரமதேவனும் அண்ணனாகப்பட்ட எம்பெருமான் மாயக்கண்ணனை தேடி செல்லும் பொழுது மாயக்கண்ணன் ஆகப்பட்ட வருவதம் காண்க.
சபைக்கு பரிவார்ந்த வணக்கம். வினைக்கும் சாத்தகி சாமி சாக்கு திருடி 5 மணிக்கு நான் சாக்கு திருட தான் வந்தேனா? இந்த மூஞ்சில அடிச்சுக்கிற பவுடர் எந்த கடையில வாங்கினேன்? பெயிண்ட். டேய், இதை பார்த்தால் உனக்கு பெயிண்ட் போல் தெரியும். எங்க செவுத்துக்கு இதை இதே மாதிரி அடிக்கலாம்னு இருக்கிறேன். நான் என் நிறமே அப்படிதான். என் நிறமே அப்படிதான். பொழுதான பேத்த கொதியாட்டம் மாதிரி வச்சிருந்தேன். என்னிடம் எக்கச்சக்கம் ஏனாத வார்த்தை பேசக்கூடாது. சரி, ஏனாத வார்த்தைகள் ஏனாத வார்த்தை தவறாக பேசக்கூடாது. என்னிடம் உரையாடும் பொழுது அச்சம், மடம், ஞானம், பயம், பயற்பம், அயன் புலங்களையும் அடக்க வேண்டும்.